So dear students, previous class நம்ம chemistry என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா so chemical properties of phenolsல so reactions of OH group அப்படின்னு சொல்லிட்டு ஒரு some of the reactions மட்டும் நம்ம discuss பண்ணியிருப்போம். So next topic is so reactions of benzene ring. So phenol contains a benzene ring also. So அந்த benzene ringல so என்ன type of reactions வந்து undergo ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா electrophilic aromatic substitution reaction. Electrophilic aromatic substitution reaction. So previous year படிச்சிருப்போம். So ஒரு benzene ringல so நமக்கு என்ன substituent இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். So chemical reactions இருக்கும்போது for this case so நமக்கு phenol contains a OH group. So OH இருந்துச்சுன்னா நமக்கு chemical reaction எந்த பொசிஷன்ல வந்து நமக்கு undergo ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா so OH-க்கு ஆர்த்தோ பொசிஷன்லையும் OH-க்கு பேரா பொசிஷன் நமக்கு வந்து என்ன பண்ணாக்கா reactions வந்து undergo ஆகும். ஓகேவா? So that is OH and NH2 group. Benzene ringல OHO இல்லை NH2O இருந்துச்சு அப்படின்னா reactions வந்து இப்போ வந்து நைட்ரேஷன் நடக்குதுன்னா NO2 எங்கே போய் ஆட் ஆகலாம்னா ஆர்த்தோ பொசிஷனில் இல்லைனா பேரா பொசிஷனில் போய் ஆட் ஆகலாம். ஓகேவா? So NH2 group is ortho and para directing group. So it is very important, 1 mark. ஓகேவா? OH அமினோ குரூப்பும் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்மளுக்கு எங்கே வந்து ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க ஆர்த்தோ அண்ட் பேரா டைரக்டிங் குரூப். ஸோ ஆர்த்தோ அண்ட் பேரா பொசிஷனில் வந்து நடக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம என்ன கெமிக்கல் ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நைட்ரேஷன். ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ phenol undergoes a nitration in the presence of 20% of nitric acid at 298 Kelvin. So it is very important, 20% nitric acid. So two types of nitration வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த reagent இந்த கண்டிஷனில் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அப்போ நைட்ரேஷனாக நமக்கு அடிஷன் ஆஃப் NO2 குரூப் எங்கே போய் ஆட் ஆயிருக்குனாக்கா ஒன்று ஆர்த்தோ பொசிஷனில் இன்னொன்று பேரா பொசிஷனில் போய் ஆட் ஆயிருக்கு. ஓகே, NO2 எங்கே போய் ஆட் ஆகுனா ஒன்று ஆர்த்தோ பொசிஷன் ஒன்றுனாக்கா பேரா பொசிஷன். ஸோ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் அண்ட் பேரா நைட்ரோஃபீனால் இஸ் ஃபார்ம்டு. ஸோ இப்போ ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் தென் பேரா நைட்ரோஃபீனால் ஸோ ரெண்டுத்துக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர்த்தோ அண்ட் பேரா ஐசோமர்ஸ் ஆர் செப்பரேட்டட் பை ஸ்டீம் டிஸ்டிலேஷன். இது ரெண்டு மிக்சர்ஸையும் எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்கலாம், என்ன ஃபிசிக்கல் மெத்தடில் செப்பரேட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னாக்கா ஸ்டீம் டிஸ்டிலேஷன் மூலிமா செப்பரேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா? ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் இஸ் ஸ்லைட்லி சாலிபிள் இன் வாட்டர். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து என்ன பண்ணாக்கா ஸ்லைட்டாக தான் வாட்டரில் சாலிபிள் ஆகும். அதே பேரா நைட்ரோஃபீனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மோர் சாலிபிள் இன் வாட்டர். ஸோ தட் இஸ் அ மோர் வாலடைல். ஆர்த்தோ நைட்ரோஃபீனால் வந்து மோர் வாலடைல் டியூ டு இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். ஸோ தட் இஸ் அ பேரா நைட்ரோஃபீனால் இஸ் அ லெஸ் வாலடைல் டியூ டு இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இது எல்லாமே 1 marks. தென் ரீசனபிள் கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆன்சர் தட். ஸோ நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நைட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா phenol undergoes a nitration the presence of nitrating mixture like a corn sulfuric acid and corn nitric acid at 298 Kelvin to form so that is a picric acid. So எப்படி நம்பர் கொடுக்கணும்னாக்கா phenol that is a 1, so second carbon, third carbon, then fourth carbon, fifth carbon, then sixth carbon. அப்போ செகண்ட் கார்பனில் என்ன இருக்குனாக்கா NO2, ஃபோர்த்து கார்பனில் என்ன இருக்குனாக்கா NO2, then sixth carbon என்ன இருக்குனாக்கா NO2. அப்போ 2, 4, 6 trinitrophenol. That name is 2, 4, 6 trinitrophenol. That is a parent. Phenol is a parent. So these are the substituent groups. Okay va? So it is otherwise called as a common name as picric acid. Okay va? So நமக்கு 3NO2 வந்து நமக்கு என்னன்னா 3 molecules of nitric acid யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த nitric acid produces NO2. ஸோ NO2 எங்கே போய் ஆட் ஆயிருக்குன்னா 2 ஆர்த்தோ பொசிஷன்லையும் ஆக்குப்பை பண்ணியிருக்கு, ஒரு பேரா பொசிஷன் என்ன பண்ணியிருக்கலாக்கா ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி ரியாக்ஷன். ஸோ நம்ம பார்க்க போகிற எல்லாமே டுடே பார்க்க போகிற ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கம்பல்சரி கொஷின்ஸ் தான் ஒரு ரியாக்ஷன்ஸுமே. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ மேனர்லி. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் நைட்ரோசேஷன். விச் இஸ் என்னன்னாக்கா நைட்ரோசேஷன். ஸோ நைட்ரேஷன் வேறு நைட்ரோசேஷன் வேறு. So nitration means addition of NO group. Addition of NO group. So phenol undergoes a nitration in the presence of nitrous acid. So which is very important. Nitrous acid. So at 278 Kelvin. So addition of NO group.
சரி எதை மட்டும் ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னாக்கா பேரா பொசிஷனை மட்டும் நமக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ தட் இஸ் டு ஃபார்ம் அ பேரா நைட்ரோசோஃபீனால். ஸோ எப்படி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாக்கா phenol undergoes a nitration in the presence of nitrous acid at 278 Kelvin to form a para nitrosophenol. That's all. So next sulfonation. Next என்ன பார்க்க பண்ணாக்கா sulfonation. So sulfonation means addition of SO3H group. Addition of SO3H group. So phenol two different temperatureல நமக்கு வந்து என்ன பண்ணுதுனாக்கா react ஆகுது ஓகேவா. phenol two different temperature react ஆகுது. So 280 Kelvin at a corn sulfuric acid போடுறச்ச நம்மளுக்கு ஆர்த்தோஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் ஆர்த்தோ பொசிஷனில் போய் நமக்கு ஆட் ஆயிருக்கு SO3H. அதே இதில் போட்டால் நம்ம 373 கெல்வினில் போட்டோம்னாக்கா பேரா பொசிஷனில் போய் ஆட் ஆயிருக்கு. தட் இஸ் அ பேராஃபீனால் சல்ஃபோனிக் ஆசிட் ஓகேவா. ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இது வந்து அப்படியே ஆர்த்தோ பொசிஷன் ஆட் ஆகுதா பேரா பொசிஷன் ஆட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாலோஜினேஷன். ஹாலோஜினேஷனில் நம்ம என்ன பார்க்க போனாக்கா ப்ரோமினேஷன் பார்க்க போகிறோம். அடிஷன் ஆஃப் ப்ரோமின் ஓகேவா. ஸோ phenol undergoes a bromination in the presence of water. ஸோ நமக்கு என்ன பண்ணால் ரெண்டு ஆர்த்தோ பொசிஷனையும் ஒரு பேரா பொசிஷனும் பிஆர் போய் ஆட் ஆயிருக்கு ஓகேவா. 3HBr வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா வெளில வந்திருக்கும். த நேம் இஸ் 2,4,6 ட்ரைப்ரோமோஃபீனால் ஓகேவா. ஸோ அனதர் ஒன் இஸ் ஸோ நமக்கு அனதர் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ என்ன ரியேஜன் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். Br2 யூஸ் பண்ணியிருக்காங்க கார்பன் டைசல்ஃபைட் தென் கார்பன் டெட்ராக்ளோரைட் அட் 278 கெல்வின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி தான் டூ டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கேட்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஆன்சர் தட் ஓகேவா. ஸோ phenol undergoes a bromination in the presence of bromine and a carbon disulfide then carbon tetrachloride at 278 Kelvin. So to form two mixtures of ortho and para bromophenols. Ortho position occupy பண்ணிருக்கு ஒரு பேரா பொசிஷனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த ரியாக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். கோல்ப்ஸ் ஆர் கோல்ப்ஸ்மிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ phenol undergoes a Goldschmidt reaction in the presence of sodium hydroxide. ஸோ திஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா இந்த ஹெச் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வெளியில் வந்துட்டு இந்த எண்ணெயை போய் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஆட் ஆயிருக்கும். ஸோ அப்போ நமக்கு H2O ரிலீவ் ஆயிருக்கும். இந்த H இந்த OH. ஸோ H2O is removed ஓகேவா. ஸோ எண்ணெயை போய் இங்கே போய் ஆட் ஆயிருக்கும். ஸோ டு ஃபார்மேஷன் ஆஃப் சோடியம் ஃபீனாக்சைடு. இந்த சோடியம் ஃபீனாக்சைடில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னாக்கா கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆட் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு லிசன் கேர்ஃபுல்லி at a 4 to 7 bar atmosphere pressure 400 Kelvin. ஸோ இங்கே ஒவ்வொரு கார்னர்லையும் நமக்கு என்ன இருக்குனாக்கா ஹைட்ரஜன் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஹைட்ரஜன் வந்து இந்த ஓ கிட்ட போயிடும். இப்போ இங்கே என்ன இருக்குது எண்ணெய் இருக்கா இங்கே COO இருக்கும். இங்கே போயிட்டு இந்த COO ஆட் ஆகும். இந்த எண்ணெயை வந்து இங்கே வந்து ஆட் ஆகிக்கும். ஸோ நீங்கள் தான் அழகாக வந்து லிசன் பண்ணிக்கணும். ஸோ phenol ஸோ ஒவ்வொரு கார்னர்லையும் நமக்கு ஹெச் இருக்கும். இங்கே வந்து ONA இருக்குது. இந்த ஹெச் வந்து எங்கே போயிடனாக்கா இங்கே போய்ட்டு இந்த எண்ணெயை வந்து இங்கே வருது. இந்த CO2 வந்து இங்கே போய் ஆட் ஆயிருக்கு ஓகேவா. அப்போ COO NA இங்கே வந்து OH. தட் இஸ் சோடியம் சாலிசிலேட் இஸ் ஃபார்ம். ஸோ தட் சோடியம் சாலிசிலேட் undergoes a hydrolysis in the presence of acid. ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்கே HCl போடுவாங்க ஓகேவா. HCl போடும்போது ஹெச் போய் இங்கே ஆட் ஆகிடும். NaCl வந்து வெளில போயிடும். ஸோ டு ஃபார்ம் அ சாலிசிலிக் ஆசிட் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு Reimer-Tiemann reaction. That is also very very important naming reactions. So phenol undergoes a Reimer-Tiemann reaction in the presence of reagents like a chloroform. என்ன எடுத்துருக்கோம்னாக்கா chloroform in NaOH ஓகேவா. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணால் கண்டிப்பாக புரியும். ஸோ இங்கே ஹெச் இருக்கா NaOHல இருக்க இங்கே OH இந்த H2O நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. இந்த எண்ணெயை போய் இங்கே போய் நம்மளுக்கு ஆட் ஆகிடும். இதோட ஆர்த்தோ பொசிஷனில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹெச் இருக்கும். இந்த ஹெச் இங்கே இருக்க ஒரு சிஎலை தூக்கிட்டு HClஆக வெளில போயிடும். பேலன்ஸ் CHCl2 போய் இங்கே ஆட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். தட் நேம் இஸ் அ சப்ஸ்டிடியூட் ஆஃப் பென்சால் குளோரைட். ஸோ இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட் திரும்பி என்ன ஆட் பண்ணாக்கா சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா Cl இருக்கா அதில் வந்துட்டு ஒரு Cl Na கூட சேர்ந்து NaClஆக வெளில போயிடுது.
இன்னொரு Cl இந்த H கூட சேர்ந்து HClஆ வெளில போயிடுது. பேலன்ஸ் இருக்க O இந்த CH கூட சேர்ந்து CHOவா மாறிடுச்சு. ஓகேவா? இது சப்ஸ்டிட்யூட் பென்சால்டிஹைட் நேம். So which is undergoes a hydrolysis, acid hydrolysis பண்ணுறோம். HCl போடுறோம். HCl போடும்போது இந்த Cl இந்த Na கூட சேர்ந்து NaClஆ வெளில போயிடும். பேலன்ஸ் இருக்க H போயிட்டு இந்த O கூட போய் சேர்ந்துடும். ஸோ சாலிசில் ஆல்டிஹைட் பேர் வந்து என்னன்னாக்கா சாலிசில் ஆல்டிஹைட் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க எப்படி வெளியில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் தாலியன் ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆர் தாலியன் ரியாக்ஷன். ஸோ தாலியன் ரியாக்ஷன் ஸோ நம்ம என்ன எடுத்துகிட்டு போனாக்கா 3 reactants, that is a phthalic anhydride. So that is reacts with the 2 molecules of phenol, that is என்னன்னாக்கா phenol skeleton ஓட எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த presence of corn sulfuric acid at heating, நல்லா ஹீட் பண்ணுறோம். எதில் சேர்த்துனா கார்ன் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட சேர்த்து. ஸோ புக்கில் வேறு மாதிரி இதே ப்ராடக்ட் ரியாக்டர் தான் எடுத்திருப்பாங்க, வேறு மாதிரி எழுதியிருப்பாங்க. ஸோ யூ ஹாவ் டு ஃபாலோ கிளாஸ் நோட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணாக்கா இந்த ஃபீனாலில் இருக்க ஹெச் நல்லா பாருங்கள். தாலிக் அன்ஹைட்ரேட் ஃபார்ம்னா C டபுள் பாண்ட் O C டபுள் பாண்ட் O ஓன்னு இருக்கும். நிறைய பேர் இங்கேருந்து வாட்டர் மாலிகுல் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா தப்பு. ஒரு C டபுள் பாண்ட் ஓலேருந்து ஒரு ஓவும் இங்கே இருக்க ஹெச்சும் நம்மளுக்கு என்னவா வெளில போகுதுனாக்கா H2Oவா வெளில போகுது. பேலன்ஸ் இந்த ரெண்டு இதுவுமே எங்கே ஆட் ஆகிடுனாக்கா இந்த C கூட ஆட் ஆகிடும். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த C கூட அப்படியே என்ன பண்ணாக்கா 2 ஃபீனோலிக் குரூப்புமே நமக்கு போய் ஆட் ஆகிடும். ஸோ இங்கே இதில் இருந்த ஓ வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை தப்பு பண்ணுவீங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தட் நேம் இஸ் ஃபினாஃப்தலின். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, தட் இஸ் என்னக்கா ஃபினாஃப்தலின். So phenol undergoes a Thalian fusion reaction in the presence of corn sulfuric acid to form a phenolphthalein. Okay, wow. So next, so this is also very very important. Naming reactions or cupping reactions repeated கேட்டே இருப்பாங்க. Benzene diazonium chloride. Benzene diazonium chloride formula benzene ringல N2Cl இருக்கும். அப்படி இல்லைனா இப்படியும் எழுதலாம். That is also benzene diazonium chloride தான். ஓகேவா? ஸோ இது போல் எழுதினாலும் பென்சின் டைசோனியம் குளோரைட் தான். இது போல் எழுதினாலும் பென்சின் டைசோனியம் குளோரைட் தான். தட் இஸ் ரியாக்ட்ஸ் வித் அ ஃபீனால். ஸோ அப்போ இங்கே இருக்க ஹெச் கூட பென்சின் ரிங்கில் இருக்க ஹெச் கூட இந்த Cl ஆட் ஆகி HCl வந்து நமக்கு என்ன பண்ணாக்கா ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்படியே இந்த குரூப் அப்படியே அது கூட சேர்த்து எழுத வேண்டாம். பென்சின் ரிங் N2 பென்சின் ரிங் OH. ஓகேவா? த நேம் இஸ் அ பேரா ஹைட்ராக்சி அசோபென்சின். ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் என்னன்னாக்கா சோடியம் ஹைட்ராக்சைட் at 273 to 278 Kelvin. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் த chemical properties of phenol is over. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன முடிஞ்சிச்சுனாக்கா chemical properties of phenol is over. ஸோ நமக்கு 8 reactions only there. இந்த 8 reactionஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரியாக்ஷன்ஸு. ஸோ நமக்கு அடிக்கடி கம்பல்சரியில் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா உடனே எனக்கு வந்து எழுதி காமிச்சிடணும். ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டு எனக்கு வந்து நீங்கள் யாருமே போஸ்ட் பண்ணல. ஸோ அதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நேமிங் ரியாக்ஷன் சொல்லியிருந்தேன். ஸோ நோ ஒன் ஹேஸ் ரெஸ்பாண்ட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கனாக்கா இப்போ கெமிஸ்ட்ரி வீடியோ வந்தோடனே போட்டோன்னே நீங்கள் எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.